மீனம் ராசிக்காரங்களே, ஓடிக்கிட்டே இருங்க. உலகத்தை நீங்கள் பார்க்குற வரைக்கும் கிடையாதுங்க, இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்குற வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மீன ராசி அப்படிங்கிறது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அமைதியான நாட்கள் போல தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கடலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட எண்ணம், உங்களோட செயல், இதை தாங்க சொல்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனவுகளும் அதே போல் உங்களோட எண்ணங்களும் ரொம்பவுமே அழகாகவும் ஆழமானதாக இருக்கும். அதனால தான் உங்களோட மனம் கடல் போல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களை பல பேர் பாருங்க, சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி, கொஞ்சம் நீ வீக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வீக்க கிடையாது. உங்களோட அமைதி உங்களை எப்பவுமே உயர்வுக்கு கொண்டு வரும். ஒரு விஷயத்துல எல்லாம் படப்படம் வேலை செய்கிறத விட்டு அமைதியாக இருக்கும் பொழுது இதை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட எண்ணங்களும் செயலும் எப்பவுமே உயர்வு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வரும். உங்களை வீக்குன்னு சொன்னவங்களே உங்களோட வேலையை பார்த்து வியந்து வாயடிச்சு போய் நிற்பாங்க. அதே போல் எந்த ஒரு கவலையுமே உங்களோட வாழ்க்கையில் வருது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் கவலை உங்களை உடைக்கிறதுக்காக வரல, இன்னுமே உங்களை பலப்படுத்துவதற்காக வருது. உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட சிறப்பான செயலால் தவிடுபொடியாக்கக்கூடிய காலம் இப்போ வந்துடுச்சு. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் அது அற்புதமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களோட எண்ணங்களும் செயலும் உயர்வாக இருப்பது போல உங்களோட வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உயரப்போகுது. அப்படி என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு? இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, நல்ல விஷயத்தை அதிகரிக்க என்ன செய்யணும், கெட்ட விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் வராமல் தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பகவான் சகல கலைகளுக்குமே குருவாக விளங்கக்கூடியவர். அந்த குருவை நீங்கள் வியாழக்கிழமையில் தொடர்ந்து வழிபடுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, நல்ல சிந்தனை, இது எல்லாமே வரும். தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். கண்டிப்பாக குரு பகவானோட அருள் உங்களுக்கு வேணும். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிற மலர்கள் சாற்றி, அதே போல் நெய்வேத்தியம் ஏதாவது வைக்கிறீங்கன்னா கூட அது கூட வெள்ளை கலரில் இருக்கிறது நல்லது. உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட வேண்டுதலும் விரைவில் நடக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது. அதே போல் அப்படி செய்கிறப்ப ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற குரு மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு குரு பகவானை நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இது பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை வரத்தொடங்கும். அது அற்புதமான நல்லது கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பை வச்சு உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானம் அங்கே பாருங்கள், செவ்வாய் பகவான் வராரு. அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம், அங்கே சூரியன். சுகஸ்தானத்தில் புதனும் கூடவே சுக்கிரனும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. ரணருண ரோகஸ்தானத்தில் கேது. அடுத்த ஸ்தானம் பாருங்கள் பாக்கியஸ்தானம், அங்கே சந்திரன். அதுக்கடுத்து அயன சயன போகஸ்தானம், அங்கே ராகு. அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. இது மாதிரி இப்படி ஒரு கிரக சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக நிலைகள் பாருங்கள், சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு இந்த மாதம் மாற்றம் அடைகிறாரு. சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு போவார். செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்களை தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் அது மீனராசிக்காரங்க நீங்கள் தான். நீங்கள் காலத்தை எப்பயுமே வீணடிக்க மாட்டீங்க, அதை சரியாக பயன்படுத்திக்குவீங்க. இந்த மாதம் பாருங்களேன், இப்போ சொன்னோம்ல, இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனத்துக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்களையுமே பெறக்கூடிய அமைப்பு அமோகமாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்.
இந்த மாதம் எல்லா விதத்திலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டாகும். பெரும்பாலும் மீனராசிக்கு இந்த மாதம் ஏதாவது மாற்றங்கள் வரும். இடமாற்றம், வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுது சில தடைகள், தாமதம் வரலாம். அப்போ என்னடா எடுத்த காரியம் தாமதப்படுது அப்படிங்கிற கவலை மட்டும் வேண்டாம். அதோட முடிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் துணிச்சலாக, தைரியமாக, தன்னம்பிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பிரச்சனை எதுவும் வராது, தாமதம் மட்டும் வரும். அதுவும் நல்லதுக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டு செயல்படுங்க. அதே போல் இரவில் ரொம்ப நேரம் கண் விழிச்சிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குங்க. அதனால் தேவையில்லாமல் ஏதாவது பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டோ இல்லை மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டோ நேரத்தை வீணடிக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இது ரெண்டையுமே சரியாக ஃபாலோ பண்ணால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய சூழல் வரலாம். கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே பேசுகிறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் பேசுங்க. கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசும் பொழுது வார்த்தைகள் நிதானம் இல்லைன்னா மன வருத்தம் வரலாம். நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் மன வருத்தம் இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அழகாக கொண்டு போகலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்னதாக ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக மருத்துவர் அணுகி அதுக்கான சரியான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு பிரச்சனைகளை பெருசாக்கிடாதீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட பொருட்களை வாங்கி தர முடியாத சூழலை கடந்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் அவங்களோட தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருளையுமே வாங்குவீங்க. இதனால் கொஞ்சம் செலவு மட்டும் அதிகரிக்கிறது போல் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகை இப்போ ஏற்படும். புதிய முடிவுகள் எடுக்கிறதுல தயக்கம் வரலாம். தைரியமாக சிறப்பாக யோசிச்சா நன்மையை பெறலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் வருங்க. பிள்ளைங்க வழியிலையுமே கொஞ்சம் செலவு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம், குடும்பம், காதல், உறவு அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படக்கூடிய களமாக இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இது ரெண்டையுமே தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தில் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க. கவனமாக இருங்க. தொழில், வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் சின்ன சின்ன தொல்லைகளுமே அவ்வப்போது இருக்கும். கவனமாக உட்கார எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. செலவுகளுமே கொஞ்சம் அதிகரிக்கும். பண வரவு சீராக இருக்குது அப்படின்னா அது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. அனாவசியமான செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவேனோ அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு வருது அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிடாதீங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. செலவு பண்ணும் பொழுது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே வேலை விஷயமா பாருங்கள் கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டிய சூழல் ஏற்படும். கடன் விவகாரங்கள்லையும் கொடுக்கல் வாங்கலையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொறுப்பு அதிகரிக்கும். அதை உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. பெண்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் காலதாமதம் வரும். வழக்கத்தை விட உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் பாருங்கள் ஒரு உகந்த காலம், உச்சகட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். கைக்கு எட்டின எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் எல்லா வாய்ப்புகளுமே நல்லதாக இருக்கும். வாய்ப்புகளை நழுவ பெற்றாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகள்லையுமே சரியான நல்ல பலன்கள் உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் சமூக சேவகர், நீங்கள் இப்போது இது வரைக்கும் செஞ்ச விஷயத்துக்கான பலனை பெற போகிறீங்க. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை, தீமை இது ரெண்டுமே கலந்தாலுமே நன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தீமை வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட செயல்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்கிற பொழுதும் கூடுதல் கவனமாக செய்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதல் நேரம் எடுத்து படிக்கணும். பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும், செலவுமே அதிகரிக்கும். அதனால் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் நல்லது. இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் உருவாகும். கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தா போதும். இந்த நிலையை மாற்றலாம். கணவன் மனைவிக்கிடையே வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். பிள்ளைங்களோட நலனில் அக்கறை காட்டுங்க. உடல் களைப்பு, சோர்வு வரலாம். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் இதை தவிர்க்கலாம்.
பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யுங்க. யோசிச்சு ஈடுபடும் போது நல்லது நடக்கும். வீண் அலைச்சலை குறைச்சிக்கோங்க, செலவுகளையும் குறைச்சிக்கோங்க. மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க. பாடங்களை கவனமாக படித்து சிறப்பான உயர்வு அடைவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே மீனத்துக்கு இந்த மாதம் அமைப்புகளை பார்க்கும் பொழுது நல்லா இருக்குங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்த நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.